الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பின் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவின் பேரருளால் நாம் இந்த காலை பொழுதில் மார்க்க வகுப்பில் அமர்ந்து குர்ஆன் ஹதீஸை கேட்பதற்கும் பேசுவதற்கும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்திருக்கின்றான். இதற்காக வேண்டி நாம் அல்லாஹ்வுக்கு முதலில் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அன்பின் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, சென்ற வகுப்பில் நாம் எங்களது பாடத்தின் தலைப்பு அகீகா என்ற தலைப்பில் நாம் பேசினோம். அந்த தலைப்பை நாம் முழுமையாக முடிக்க எங்களுக்கு நேரம் போதாமல் இருந்தது. அதனால் அந்த பாடத்தின் தொடரை நாம் இன்று பார்க்கலாம். சிலர் அகீகா என்று சொல்லுகின்ற பொழுது எங்களுக்கு தெரிந்த ஒரு தலைப்பு என்றும் எண்ணலாம். இருந்தாலும் நாம் எப்பொழுதுமே தெரிந்த தலைப்பாக இருந்தாலும் தகவல்கள் புதிதாக சொல்ல வேண்டும் என்று முயற்சி செய்து ஆய்வு செய்து சொல்லப்படக்கூடிய பாடங்கள் தான் இங்கு நடத்தப்படுகிறது. அந்த அடிப்படையில் சென்ற வாரம் நாம் அகீகா என்றால் அகராதியில் என்ன, நடைமுறையில் என்ன என்று நாம் பார்த்தோம். அதற்கு ஹதீஸில் ஆதாரங்கள் இருக்கிறதா என்று பார்த்தோம். அகீகா என்ற அந்த வணக்கம் ஜாஹிலியா காலத்திலும் இருந்தது. அகீகா கொடுப்பதன் அடிப்படை நோக்கங்கள் என்ன, அகீகாவுக்குரிய சட்டம் யாது, அந்த அகீகா கொடுக்கப்படக்கூடிய பிராணிக்கு உரிய நிபந்தனைகள் என்ன, அகீகா கொடுக்காமல் அதன் பணத்தை தர்மமாக நாம் கொடுத்து விடலாமா, அந்த அகீகா பிராணியில் பலர் கூட்டு சேரலாமா, ஒருவருக்கு பல பிள்ளைகள் பிறந்தால், பல குழந்தைகள் பிறந்தால் ஒன்று கொடுக்க வேண்டுமா அல்லது ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒவ்வொன்று கொடுக்க வேண்டுமா, அறுக்கப்படக்கூடிய அந்த மாமிசத்தை இறைச்சை நாம் எவ்வாறு பயன்படுத்துவது, அதிலிருந்து அந்நியவர்களுக்கு நாம் உணவளிக்கலாமா, அகீகா கொடுப்பதற்குரிய காலம் எது, 7ஆம் நாள் மாத்திரமா அல்லது அதற்கு பின்பும் கொடுக்கலாமா, அந்த பிள்ளையின் முடியை நாம் வலித்ததன் பின்னால் அதனை நிறுத்து அதன் அளவுக்கு நாம் தர்மம் கொடுக்க வேண்டுமா, அது பற்றி வரக்கூடிய ஹதீஸின் நிலைப்பாடு என்ன என்ற பல தகவல்களை சென்ற வகுப்பில் நாம் பார்த்தோம். எனவே சென்ற வகுப்புக்கு சமூகம் தர வாய்ப்பு கிடைக்காத சகோதரர்கள் அந்த வீடியோ QuranKalvi.com உங்களுக்கு வந்து சேர்ந்திருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அதனை பார்த்து அதற்கான தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இன்று நாம் அதன் தொடரில் பார்க்க இருக்கின்றோம். பிள்ளை பிறந்ததன் பின்னால் அந்த பிள்ளையுடைய காதில் பாங்கு இகாமத்து சொல்வது பற்றி உள்ள தகவலும், அந்த பிள்ளையுடைய வாயில் இனிப்பு பண்டங்கள் ஏதாவது நாம் புகட்டுவது, அதே போன்று அந்த பிள்ளைக்கு நாம் பெயர் சூட்டுவது, இறுதியாக அந்த பிள்ளைக்கு நாம் ஹத்னா செய்வது,
இப்படிப்பட்ட 4 தலைப்புகளில் இன்றைக்கு அந்த வகுப்பை நாம் ஆரம்பம் செய்கின்றோம். அதில் முதலாவது தலைப்பாக இருக்கிறது, பிள்ளை பிறந்ததன் பின்னால் அந்த பிள்ளைக்கு வலது காதில் பாங்கும் இடது காதில் இகாமத்தும் சொல்ல வேண்டும் என்று எங்களுக்கு மத்தியிலே பரவலாக அதிகமான மக்கள் செய்து வருவதையும் நாம் பார்க்கின்றோம். எனவே அதற்கு ஆதாரம் இருக்கிறதா, அது பற்றி வரக்கூடிய ஹதீஸ்கள் சஹீஹான ஹதீஸா என்ற தகவலை நாம் பார்ப்போம். அது பற்றி சுமார் 3 ஹதீஸ்கள் இடம்பெற்றிருக்கின்றன. 3 ஹதீஸ்கள் இடம்பெற்றிருக்கின்றன. அதில் ஒன்று அபூ ராஃபி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பிறந்த பொழுது நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய காதில் பாங்கு சொல்லுவதை நான் பார்த்தேன் என்று அபூ ராஃபி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இந்த ஹதீஸ் அபூ தாவூத் என்ற நூலில் இடம்பெற்றிருக்கிறது. அதே போன்று திர்மிதி என்ற நூலிலும் இடம்பெற்றிருக்கிறது. அபூ தாவூத் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹதீஸ் இலக்கம் 5107 5107. அதே போன்று திர்மிதியில் அந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. ஹதீஸ் இலக்கம் 1514 1514. இது ஒரு ஹதீஸ். இன்னும் ஒரு ஹதீஸ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பிறந்த பொழுது அவர்களது வலது காதில் பாங்கு சொல்லி இடது காதில் இகாமத்து சொன்னார்கள் என்ற செய்தி இடம்பெற்றிருக்கிறது. இந்த செய்தி பைஹகி என்ற கிரந்தத்தில் இடம்பெற்றிருக்கிறது. இந்த செய்தி பைஹகி என்ற நூலில் இடம்பெற்றிருக்கிறது. இது இரண்டாவது. மூன்றாவது ஹதீஸ் ஹசன் இப்னு அலி ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சொல்லுகின்றார்கள், நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹசன் இப்னு அலி ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சொல்லுகின்றார்கள், நபி அவர்கள் சொன்னார்கள், உங்களில் யாருக்காவது பிள்ளை பிறந்தால் அவர் வலது காதில் பாங்கும் இடது காதில் இகாமத்தும் சொல்லட்டும். அப்படி சொன்னால் ஷைத்தான் அவரை விட்டும் நீங்கி விடுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தி பைஹகி என்ற நூலில் இடம்பெற்றிருக்கிறது. பைஹகி என்ற நூலில் இடம்பெற்றிருக்கிறது. எனவே இப்பொழுது நாம் மேற்கூறப்பட்ட ஹதீஸ்களில் பிள்ளை பிறந்தால் அந்த பிள்ளையுடைய வலது காதில் பாங்கும் இடது காதில் இகாமத்தும் சொல்ல வேண்டும் என்ற செய்தியை நாம் பார்த்தோம். எனவே அந்த ஹதீஸின் அடிப்படையில் நாம் அதிகமானவர்கள் அமல் செய்து வருகின்றார்கள். அந்த ஹதீஸுடைய நிலைப்பாடு என்ன? அந்த ஹதீஸுடைய நிலைப்பாடு என்ன என்று பார்க்கின்ற பொழுது, அந்த ஹதீஸ் அபூ தாவூத் திர்மிதியிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹதீஸ் பலவீனமான ஹதீஸ். அதே போன்று இகாமத்து பற்றி வரக்கூடிய பின்னால் சொல்லப்பட்ட 2 ஹதீஸ்களும் பைஹகி என்ற நூலில் இடம்பெற்றிருக்கிறது. அந்த ஹதீஸும் பலவீனமான ஹதீஸ்கள். எனவேதான் ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லா அவர்கள் ஆரம்பத்தில் இந்த ஹதீஸை அபூ தாவூதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹதீஸை ஹசன் எடுத்து அமல் செய்ய தகுதிக்குரியது என்று ஆரம்பத்தில் சொல்லி இருந்தார்கள். பிறகு அவர்கள் அந்த ஹதீஸை மீள்பார்வை செய்து ஆய்வு செய்ததன் பின்னால் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கு நேர்வழி காட்டியிருக்கின்றான். எனவே நாம் வைஃபான ஹதீஸ்களை கொண்டு அமல் செய்வது கூடாது. அந்த அடிப்படையில் ஏற்கனவே சொன்ன அந்த ஹதீஸ் அபூ தாவூதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹதீஸ்
அதனுடைய அறிவிப்பாளர் வரிசையில் வரக்கூடியவர்கள் சிலர் பலவீனமானவர்கள். அதே போன்று அதற்கு மொட்டு கொடுக்கக்கூடிய ஹதீஸ்களும் அதைவிட பலவீனமான ஹதீஸ்கள். அந்த அடிப்படையில் நாம் அமல் செய்ய முடியாது என்று ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லுகின்றார்கள். இது அபு ராஃபி ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கக்கூடிய செய்தி. அது அல்லாமல் பின்பு சொல்லப்பட்ட 2 அந்த ஹதீஸ்களும் அது சில அறிஞர்கள் மௌது இட்டு கட்டப்பட்டது என்று கூட சொல்லுகின்றார்கள். எனவே நாம் அந்த ஹதீஸை பார்த்து அதன் அறிவிப்பாளர் வரிசையை ஆய்வு செய்து சட்டங்கள் தொகுக்கப்பட்ட கிதாபில் ஷேக் அல்பானியுடைய புத்தகத்திலே நாம் பார்த்த பொழுது அவர்கள் அதனை பலவீனம் என்று சொன்னதாக செய்தி இடம்பெற்றிருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் பாங்கு இகாமத்து சொல்வது என்ன பற்றி வரக்கூடிய ஹதீஸ் பலவீனமான ஹதீஸ், அதை எடுத்து அமல் செய்ய முடியாது என்ற செய்தியை நாம் பார்க்கின்றோம். இது ஒரு விடயம். இரண்டாவது விடயம் என்னவென்று சொன்னால், இரண்டாவது விடயம், அந்த பிள்ளை பிறந்ததன் பின்னால் அந்த பிள்ளைக்கு ஏதாவது இனிப்பு பண்டங்களை வாயிலே வைப்பது இதை பற்றி நாம் பார்க்கின்ற பொழுது அதிகமான 5க்கும் மேற்பட்ட ஹதீஸ்கள் இந்த செய்தியை கூறுகிறது. இது பற்றி வரக்கூடிய ஹதீஸ்கள் அனைத்துமே சஹீஹான ஹதீஸ்கள், ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள். அதில் ஒன்றுதான் அபு மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், எனக்கு ஒரு பிள்ளை பிறந்தது. அந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தேன். நபி அவர்கள் அந்த பிள்ளைக்கு இப்ராஹிம் என்று பெயர் சூட்டினார்கள். பின்பு பேரித்த பழத்தை கொண்டு வரும்படி கூறி அதனை நபி அவர்கள் மென்று, அதாவது சப்பி, அதில் ஒரு துண்டை பிள்ளையுடைய வாயிலே வைத்து அந்த பிள்ளைக்கு பரக்கத்துக்காக வேண்டி, சுஃபீச்சத்துக்காக வேண்டி துஆ செய்துவிட்டு அந்த பிள்ளையை என்னிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருப்பி தந்தார்கள் என்ற செய்தி புகாரியில் இடம்பெற்றிருக்கிறது. இந்த ஹதீஸ் இலக்கம் 6198 இந்த ஹதீஸ் இலக்கம். எனவே இந்த ஹதீஸில் நாம் பார்க்கின்றோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள்? பேரித்த பழத்தை மென்று அந்த குழந்தையின், அந்த பிள்ளையின் வாயிலே போட்டார்கள் என்ற செய்தி புகாரியில் இடம்பெறுகிறது. எனவே இது சுன்னத்தான ஒரு வணக்கம், ஒரு அமல். அதே போன்று இரண்டாவது ஹதீஸ், ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரியில் இடம்பெற்றிருக்கிறது. ஹதீஸ் இலக்கம் 5468. இந்த ஹதீஸிலே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகின்றார்கள், நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு பிள்ளை கொண்டு வரப்பட்டது. அந்த பிள்ளைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரித்த பழத்தை மென்று அந்த பிள்ளையின் வாயிலே ஊட்டினார்கள். அந்த பிள்ளை என்ன செய்தது? நபி அவர்களுடைய மடியிலே சிறுநீர் கழித்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள்? தண்ணீரால் அதனை தடவினார்கள் என்ற செய்தியும் புகாரியில் இடம்பெற்றிருக்கிறது. எனவே இந்த ஹதீஸிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கொண்டு வரப்பட்ட அந்த பிள்ளைக்காக வேண்டி நபி அவர்கள் பேரித்த பழத்தை மென்று என்ன செய்தார்கள்? வாயில் வைத்தார்கள், இனிப்பு பண்டத்தை வைத்தார்கள் என்ற செய்தி இடம்பெற்றிருக்கிறது. அதே போன்று இன்னும் ஒரு ஹதீஸை நாம் பார்க்கின்றோம். அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி, அந்த ஹதீஸும் புகாரியில் இடம்பெற்றிருக்கிறது. ஹதீஸ் இலக்கம் 5469. அந்த ஹதீஸிலே அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகின்றார்கள், அந்த அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் என்று சொல்லக்கூடிய அந்த பிள்ளையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கொண்டு வந்து கொடுத்த பொழுது
நபி அவர்கள் தன்னுடைய மடியிலே வைத்தார்கள். வைத்துவிட்டு பேரித்த பழத்தை எடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை என்ன செய்தார்கள்? மென்றார்கள். மென்று அதன் எச்சிலை, அதன் உமிழ் நீரை அந்த பிள்ளையுடைய வாயிலே நபி அவர்கள் துப்பினார்கள். அஸ்மா ரலியல்லாஹு தஆலா சொல்லுகின்றார்கள், என்னுடைய பிள்ளையின் வயிற்றுக்குள் முதல் சென்றது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் எச்சில் தான், உமிழ் நீர்தான். பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுபடி ஒரு பேரித்த பழத்தை எடுத்து மென்று விட்டு அதனை அந்த பிள்ளையின் வாயிலே வைத்தார்கள். அதற்கு பின்னால் அந்த பிள்ளைக்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிள்ளையின் சுபீட்சத்துக்காக வேண்டி, பரக்கத்துக்காக வேண்டி நபி அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள் என்று சொல்லிவிட்டு அவர்கள் சொல்லுகின்றார்கள், மக்காவிலிருந்து மதீனாவுக்கு சென்றதன் பின்னால் இஸ்லாத்தில் முதல் பிறந்த பிள்ளை அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் தான். மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத்துக்கு சென்றதன் பின்னால் முதல் இஸ்லாத்தில் பிறந்த பிள்ளை யார் என்று கேட்டால் அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செயல்களை செய்த பொழுது இந்த பிள்ளை கிடைத்ததற்காக வேண்டி அவர்களுக்கு மிகவும் சந்தோஷம் ஏற்பட்டதாம். காரணம் என்ன தெரியுமா? யகூதிகள் ஒரு கட்டுக்கதையை சொல்லி இருந்தார்கள். என்ன சொன்னார்கள் தெரியுமா? உங்களுக்கு சூனியம் செய்யப்பட்டிருக்கிறது, எனவே உங்களுக்கு பிள்ளை கிடைக்க மாட்டாது என்று யகூதிகள் அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து சொல்லி இருந்தார்கள். ஆனால் அவர்களுடைய கூற்று பிழையானது. சூனியம் செய்யப்படவில்லை என்பதும் இந்த பிள்ளை கிடைத்ததன் மூலமாக அவர்களுக்கு தெளிவானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது பரக்கத்துக்காக வேண்டி துஆ செய்தார்கள், பிள்ளை கிடைத்தது என்று அவர்களுக்கு மிக சந்தோஷம் என்ற செய்தியையும் அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகின்றார்கள். எனவே இந்த ஹதீஸிலும் நாம் பார்க்கின்றோம் என்ன, அதாவது பிள்ளை பிறந்த பின்னால் அந்த பிள்ளைக்காக வேண்டி இனிப்பு பண்டங்களை முதலாவதாக வாயில் வைப்பது சுன்னத் என்பதை நாம் பார்க்கின்றோம். அதற்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கொண்டு சென்றார்கள் என்பதற்காக வேண்டி நாம் பிள்ளை பிறந்த உடனே பள்ளிக்கு எடுத்துக்கொண்டு ஓடி போய் அஸரத்திடத்துல கொடுத்து இந்த பேரித்த பழத்தையும் கொண்டு போய் கொடுத்து இதை சப்பி எங்களோட பிள்ளையில வாயில போடுங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. விளங்குதா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரக்கத்துக்குரியவர்கள். அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு சென்றார்கள். அது அல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தால், நாம் பெற்றோர்களாக இருந்தாலும் பரவாயில்லை, தாய்மார்களாக இருந்தாலும் பரவாயில்லை, நாமவே அந்த காரியத்தை செய்யலாம். பேரித்த பழம் கொடுப்பதுதான் மிகவும் ஏற்றமானது. இல்லை என்று சொன்னால் தேன் பானி அது போன்ற எதுவாக இருந்தாலும் இனிப்பு பண்டங்கள் எதையாவது பிள்ளையுடைய வாயில் வைப்பது என்ன மிகவும் சிறந்தது என்பதை நாம் பார்க்கின்றோம். அடுத்ததாக மூன்றாவது அம்சம் நாம் பார்க்கின்றோம். பிள்ளை பிறந்து அந்த பிள்ளைக்கு நாம் பெயர் சூட்ட வேண்டும். அந்த பிள்ளைக்கு நாம் பெயர் சூட்ட வேண்டும். அந்த பிள்ளைக்கு பெயர் சூட்டுவது பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் 7ஆம் நாள் என்று சொல்லி இருக்கின்றார்கள். 7ஆம் நாளுக்கு முன்பு பெயர் சூட்டலாமா அல்லது சூட்ட முடியாதா? 7ஆம் நாளுக்கு முன்பு பெயர் சூட்டலாமா அல்லது பெயர் சூட்ட முடியாதா என்று கேட்டால், பெயரை பொறுத்தவரையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸில் நாம் பார்க்கின்றோம், 7ஆம் நாளுக்கு முன்பும் நபி அவர்கள் என்ன செய்திருக்கின்றார்கள்? பெயர் சூட்டி இருக்கின்றார்கள், பெயர் வைத்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்லிம் என்ற கிரந்தத்தில் இடம்பெற்றிருக்கிறது. ஹதீஸ் இலக்கம் 2315 2315. அந்த ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லுகின்றார்கள், எனக்கு இரவு பிள்ளை பிறந்தது. அந்த பிள்ளைக்கு நான் இப்ராஹிம் என்று எங்களுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் பெயரை நான் சூட்டினேன். என்ன சொல்லுகின்றார்கள்?
எனக்கு இன்று இரவு பிள்ளை பிறந்தது, அந்த பிள்ளைக்கு நான் எங்களது தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் பெயரை நான் சூட்டினேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி முஸ்லிமில் இடம்பெற்றிருக்கிறது. எனவே பிள்ளைக்காக வேண்டி நாம் 7ஆம் நாளும் வைக்கலாம், அதற்கு முன்பும் என்ன செய்யலாம், அந்த பெயரை வைத்துக் கொள்ளலாம் என்று இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லுகிறது. ஆனால் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் அவ்வாறு பெயர்களை வைக்கின்ற பொழுது எங்களது பிள்ளைகளுக்கு அழகான பெயர்களை நாம் வைக்க வேண்டும். சில சந்தர்ப்பங்களில் அந்த பெயர்கள் அந்த பிள்ளைகளுக்கு என்ன, பெயர்களுடைய கருத்து பிரகாரம் அந்த பிள்ளைகளுக்கு என்ன செய்யும், வாழ்க்கை அமையும். அதனால் அழகான பெயர்களை நாம் தெரிவு செய்ய வேண்டும். அழகான பெயர்களை நாம் தெரிவு செய்ய வேண்டும். சிலர் என்ன செய்கின்றார்கள் சொன்னால், அவர்கள் விரும்பிய பிரகாரம் பெயர்களை தெரிவு செய்கின்றார்கள். பிறகு பார்த்தால் அந்த பெயர்கள் என்ன, கருத்து தவறானதாக இருக்கிறது, பின்பு கவலைப்படுகின்றார்கள். எனவே நாம் எங்களது பிள்ளைகளுக்கு பெயர் சூட்டுகின்ற பொழுது அழகான பெயர்களை நாம் சூட்ட வேண்டும். அது பற்றி பல ஹதீஸ்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அதாவது அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இன்னக்கும் துதுஊன யௌமல் கியாமத்தி பிஅஸ்மாஇக்கும் வ அஸ்மாஇ ஆபாஇக்கும். மறும நாளையில் நீங்கள் உங்களது பெயர்களை கொண்டும் உங்களது பெற்றோர்களின் பெயர்களை கொண்டும் அழைக்கப்படுவீர்கள். எனவே ஃபஅஹ்ஸினு அஸ்மாஅக்கும், உங்களது பெயர்களை நீங்கள் அழகுபடுத்திக் கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி அபூ தாவூத் என்ற கிரந்தத்தில் இடம்பெற்றிருக்கிறது. ஹதீஸ் இலக்கம் 49-48. அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், தஸம்மு பி அஸ்மாஇல் அன்பியா, நபிமார்களுடைய பெயர்களை கொண்டு நீங்கள் பெயர் சூட்டுங்கள். வ அஹப்புல் அஸ்மாஇ இலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பத்துக்குரிய பெயர் என்னவென்று சொன்னால் அப்துல்லாஹ், அப்துர் ரஹ்மான் என்பது என்று சொல்லிவிட்டு, அதிலேயும் மிகவும் நல்லது ஹாரிஸ் என்று வையுங்கள், ஹம்மாம் என்று வையுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அந்த பெயரில் அழகான பெயர்கள் நபி அவர்கள் சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ்வுக்கு மிக விருப்பத்துக்குரியது அப்துல்லாஹ் வ அப்துர் ரஹ்மான் என்று சொல்லிவிட்டு பெயர்கள் மிக சிறந்த பெயர்கள் இரண்டை சொல்லுகின்றார்கள். ஒன்று ஹாரிஸ், இன்னொன்று ஹம்மாம். அதே போன்று அந்த பெயர்களில் மிகவும் மோசமானது என்று சொல்லிவிட்டு ஹர்புன் என்று பெயர் வைப்பது, முர்ரா என்று பெயர் வைப்பது, இவைகளெல்லாம் கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். இந்த ஹதீஸ் அபூ தாவூத் என்ற நூலில் இடம்பெற்றிருக்கிறது. ஹதீஸ் இலக்கம் 49-52. எனவே அந்த ஹதீஸிலே நபி அவர்கள் ஹாரிஸ் நல்ல பெயர், சில பெயர்களை சொல்லித் தருகின்றார்கள். ஹாரிஸ் நல்ல பெயர் என்று சொல்லுகின்றார்கள். ஹாரிஸ் என்று சொன்னால் என்ன, உழைக்கக்கூடியவன் என்ற பொருள். உழைக்கக்கூடியவன் என்ற பொருள். ஹாரிஸ் என்று சொன்னால் உழைக்கக்கூடியவன். ஹம்மாம் என்று சொன்னால் முயற்சி செய்யக்கூடியவன். ஹம்மாம் என்று சொன்னால் முயற்சி செய்யக்கூடியவன். அதே போன்று மோசமான பெயர்கள் இரண்டையும் உதாரணத்துக்கு சொன்னார்கள். அதில் ஒன்று ஹர்புன். ஹர்ப் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் என்ன, யுத்தம் புரிபவன். வீட்டுக்குள்ள என்ன சண்டையா தான் இருக்கும், ஆக்களோடையும் யுத்தமா தான் இருக்கும், போரிடமெல்லாம் யுத்தமா தான் இருக்கும். ரைட். அதே போன்று முர்ரா என்று சொன்னார்கள். அதுவும் என்ன, கசப்பான பெயருண்டு. எனவே இந்த பெயர்களை நபி அவர்கள் மோசமான பெயர்களுக்கு உதாரணமாக சொன்னார்கள். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, நாம் பெயர் வைக்கின்ற பொழுது அழகான பெயர்களை வைக்க வேண்டும். அழகான பெயர்களை வைக்க வேண்டும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். எனவே பெயர் வைக்கின்ற பொழுது சில பிரச்சனைகள் வருகிறது. என்ன பிரச்சனைகள் வருகிறது? தந்தை ஒரு பெயரை சொல்லுவார், தாய் இன்னும் ஒரு பெயரை சொல்லுவார். எனவே கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில பிள்ளைக்கு பெயர் வைப்பதில் என்ன பிரச்சனை வந்துவிடும். அவ்வாறு பிரச்சனை வந்தால் முடிவெடுப்பது தந்தையின்
என்ன கையில் தான் இருக்கிறது. பெரும்பாலும் அவ்வாறு பிரச்சனைகள் வருவது கிடையாது, சொல்லிக் கொள்வார்கள். கடைசியா முடிவு என்ன செய்வார்கள், தீர்வுக்கு வந்து விடுவார்கள். இருந்தாலும் ஒரு தந்தையை பொறுத்தவரையில் அவருக்குத்தான் உரிமை இருக்கிறது என்று காட்டாமல் தன்னுடைய மனைவி தன்னுடைய பிள்ளைகளிடத்தில் என்ன செய்யலாம், ஆலோசனை கேட்கலாம். அழகான பெயர்களை அவர்களுக்கு மத்தியிலே ஆலோசனை செய்து பெயரை வைத்துக் கொள்ளலாம். ஆனால் சிலர் என்ன செய்கின்றார்கள், பெயர் கேட்கின்ற பொழுது ஸ்டைலான பெயர் வேணும். இன்னும் சிலர் என்ன செய்கின்றார்கள் என்று சொன்னால், ஒரு பிள்ளை தான் பிறக்க போகுது, 5 பேர் தாங்க மௌலவி, இன்னொரு 5 ஆம்பளை பிள்ளையும் இன்னும் ஒரு 5 பெண் பிள்ளையுடைய பெயர்களையும் தாங்கன்னு சொல்றாங்க. ஏன் டாக்டர் 5 பிள்ளைன்னு சொன்னாரா? இல்லை. என்ன செய்ய வேண்டும், ஒரு பேர் எடுத்து அழகான பேராக இருந்தால் அதை வச்சிட வேண்டியதான். காரணம் என்ன, 4-5 பேர்கள் எங்களிடத்தில் இருந்தால் எதை தெரிவு செய்கிற இடத்துல கொஞ்சம் காலம் போகும். எந்த பெயரை தெரிவு செய்கிற என்ற பிரச்சனை நமக்கு வந்துடும், அது குழப்பமாக மாறிடும். அதனால அழகான பேரொண்ட நீங்க தேடித்தாங்க அல்லது நீங்க தேடி எடுத்து வைங்க, அது நல்ல. அதே நேரத்தில் சிலர் சொல்லுகின்றார்கள், பெயர்களை கேட்பதற்காக வேண்டி நாம் என்ன மௌலவி கிட்ட போக வேண்டிய அவசியம் இல்லை, மௌலவி கிட்ட கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, நாங்களாகவே பெயர்களை வைத்துக் கொள்ளலாம் என்று சிலர் சொல்லுகின்றார்கள். அவர்கள் சொல்வதற்கு ஆதாரத்தை முன்வைக்கின்றார்கள். என்ன ஆதாரம் என்று சொன்னால், அதாவது மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த பொழுது அவர்களுடைய தாயார் மரியம் வசம்மைத்துஹா ஐன்னி சம்மைத்துஹா மரியம், ஆல இம்ரான் 36வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகின்றான், அவருக்கு நான் மரியம் என்று பெயர் சூட்டினேன் என்று மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தாய் சொல்லுகின்றார்கள். இதனை அல்லாஹ் திருமறையில் சொல்லுகிறார். இதனை வைத்து சொல்லுகின்றார்கள். எனவே மௌலைமார்களிடத்தில் கேட்கவும் தேவையில்லை, அவர்களிடத்தில் போக வேண்டிய அவசியமும் கிடையாது. நாமளாகவே என்ன செய்யலாம், பெயர்களை வைத்துக் கொள்ளலாம். ஏன், மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தாயார் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இருந்தும் கூட அவர்களிடத்தில் என்ன பெயர் வைப்பது என்று கேட்கவில்லை, அவர்களாகவே பெயரை சூட்டினார்கள் என்று சொல்லுகின்றார்கள். இந்த செய்தி என்ன கேட்பதற்கு நன்றாகத்தான் இருக்கிறது. ஆனால் ஒரு நிபந்தனை, நாம் படித்தவர்களாக இருந்தால், அழகான பெயர்களுடைய கருத்து நமக்கு தெரிந்திருந்தால் நாம பெயர் சூட்டுவதில் எந்த தப்பும் கிடையாது. ஆனால் பெயர்களுடைய கருத்து நமக்கு தெரியாமல் இருந்தால் தெரிந்தவர்களிடத்தில் யாராக இருந்தாலும் கேட்கத்தான் வேண்டும். எனவே நாம் எங்களுக்கு பெயர்கள் அழகான பெயர்கள் தெரியாவிட்டால் அல்லது பெயருக்கு கருத்து தெரியாவிட்டால் அந்த பெயர்களை கேட்பதற்கு நாம் என்ன செய்யலாம், ஆலிம்களிடம் மௌலைமார்களிடம் கேட்கலாம், தப்பு கிடையாது. காரணம் என்ன, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல பிள்ளை பிறந்த பின்னால் நிறைய சஹாபாக்கள் என்ன செய்தார்கள், எடுத்து கொண்டு வந்தார்கள். அதில் ஆரம்பத்தில் நாம் சொன்னதுதான், அபூ மூஸல் அஸ்அரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய மகனை கொண்டு வந்து நபி அவர்களிடம் கொடுத்த பொழுது நபி அவர்கள் முதலாவது என்ன செய்தார்கள், இப்ராஹிம் என்று பெயர் சூட்டினார்கள் என்ற செய்தி இருக்கிறது. எனவே நமக்கு பெயர்களின் கருத்து தெரியாவிட்டால், நல்ல பெயர்கள் வைக்க வேண்டும் என்று நாம் விரும்பினால் மௌலைமார்களிடத்தில் கேட்பதில் என்ன தப்பு கிடையாது. ஆனால் அதை உழைப்பாக அவர்கள் ஆக்கி கொள்ளக்கூடாது. அவ்வாறு பெயர் ஒன்றை சொல்லிக் கொடுத்துட்டு 50 ரூபா 100 ரூபா 20 ரூபா என்றெல்லாம் என்ன ஏலம் போடக்கூடாது. அது தப்பான செய்தி. அதனால சிலாக்கள் என்ன செய்கின்றார்கள் சொன்னா, அதையே உழைப்பாக நடத்தக்கூடியவர்களும் இருக்கின்றார்கள். ஏன்னா நிறைய நீங்க நாட்டில் பார்ப்பீங்க, பிள்ளை கிடைச்ச உடனே ஓடி வருவாரு தாப்பனார் எங்க பள்ளிக்கு ஓடி வந்த உடனே அங்க மௌலவி இடத்துல கேட்பாரு, என் பிள்ளைக்கு ஒரு பேர் உண்டு என்ன தெரிவு செய்து தாருங்க என்று சொல்லி கேட்பார். அவர் என்ன செய்வாரு, பிள்ளை எப்போ பிறந்தாரு, அதிகாலையிலே பிறந்தாரு, மாஷா அல்லாஹ் நல்ல நேரம், தஹஜ்ஜத்துடைய நேரம், எந்த நாள் இன்னைக்கு வெள்ளிக்கிழமையா, மிகவும் சிறந்த நாளில் பிறந்திருக்காரு, எனவே அந்த பிள்ளைக்கு ஸ்பெஷலாக ஒரு பேர் ஒன்று தெரிவு செய்யணும், ஸ்பெஷலாக ஒரு பேர் ஒன்று தெரிவு செய்யணும் என்று
அவரை வச்சு கொண்டே சும்மா ஒரு புஸ்தகத்தில் என்ன செய்வார், தாள்களை பிரட்டுவார். பிரட்டிட்டு இந்த பேரை வைங்க, இதுதான் பொருத்தமான பேர் என்று சொல்லுவார். அப்படி பிறந்த நேரம் பார்த்து பிறந்த நாள் பார்த்து அப்படியெல்லாம் பேர் வைப்பதற்கு எந்த விதமான ஆதாரம் கிடையாது. அப்படி ஒன்றும் இஸ்லாத்தில் இல்லவே இல்லை. அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அபூ மூஸல் அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா பிள்ளையை கொண்டு வந்த பொழுது நபி அவர்கள் கேட்டார்களா, எத்தனை மணிக்கு பிறந்தாரு, எந்த நாளையில பிறந்தாரு அப்படின்னா அந்த நாளுக்கு ஏற்ற மாதிரி பேர் ஒன்று வைக்கணும் என்றெல்லாம் நபி அவர்கள் சொல்லவில்லை. எனவே அவ்வாறு சொல்வதெல்லாம் உங்களை மயக்குவதற்காக சொல்வது. இப்படி நாள் பார்த்து நேரம் பார்த்து பிள்ளைக்கு பெயர் வைப்பது என்பது என்ன, இஸ்லாத்தில் கிடையாது. பிள்ளை பிறந்ததன் பின்னால் எப்பொழுது வேண்டுமென்றால், இரவில் வேண்டுமென்றாலும் பகலில் வேண்டுமென்றாலும் காலை நேரத்திலாவது எந்த நேரத்திலும் பிள்ளைக்கு பெயர் சூட்டலாம். அது தப்பு கிடையாது, அது தப்பு கிடையாது. ஷேக் உசைமீன் ரஹ்மஹுல்லா அவர்களிடத்தில் ஒருவர் வந்து சொல்லியிருக்கிறாரு, நான் என்னுடைய பிள்ளைக்கு நக்தல் என்று பெயர் சூட்டியிருக்கிறேன். நக்தல் என்று சொன்னால் நூன் கஃப் தா லாம், நக்தல் என்று பெயர் சூட்டியிருக்கின்றேன். அப்பொழுது அவர்கள் கேட்டிருக்கின்றார்கள், ஏன் உன்னுடைய பிள்ளைக்கு நீ அவ்வாறு பெயர் சூட்டினாய் என்று கேட்டிருக்கிறார்கள். ஏன் அவ்வாறு பெயர் வைத்தாய் என்று கேட்டிருக்கின்றார்கள். அப்பொழுது அவர்கள் சொல்லுகின்றார்கள், என்னன்னு சொன்னா, அல்லாஹ் குர்ஆன்ல சூரத் யூசுப் 63வது வசனத்தில் சொல்றான், ஃபஅர்சில் மஅனா யூசுஃப நக்தல் என்று வருகிறது. ஃபஅர்சில் மஅனா யூசுஃப ஃபஅர்சில் அஹானா யூசுஃப நக்தல் என்று வருகிறது. எனவே அஹானா நக்தல் என்று சொன்ன என்ன, இப்ப அஹூனா அஹூக்கும் முஹம்மத், உங்களுடைய சகோதரன் முஹம்மத் என்று சொல்வது பிரகாரம் அஹானா நக்தல் என்ன அர்த்தம், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் சகோதரன் நக்தல் என்று அவர் விளங்கிட்டார். அஹூக்கும் முஹம்மத் என்று சொன்ன என்ன மீனிங், உங்களுடைய சகோதரன் முஹம்மத் என்று சொல்வது போல அஹானா நக்தல் என்று சொன்னா எங்களுடைய சகோதரன் நக்தல் என்று அவர்கள் விளங்கிவிட்டார்கள் அந்த பெயர் வைத்தவர். அப்பொழுது அந்த பெயருக்கு கருத்து என்ன என்று சொன்னா, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சகோதரர்கள் சொல்லுகின்றார்கள், எங்களுடன் எங்களது சகோதரனை நீங்க அனுப்பி வைங்க, நாங்கள் நக்தல் என்று சொன்னா சாப்பாடு எடுத்துக்கொண்டு வருவோம். நக்தல் என்று சொன்னா என்ன, சாப்பாடு எடுத்துக்கொண்டு வருவோம் என்று அவர்கள் சொன்னார்கள். இவர் பார்த்தாரு, அஹூனா நக்தல்னா எங்களுடைய சகோதரன் நக்தல் என்று விளங்கி தன்னுடைய பிள்ளைக்கு என்ன செய்தாரு, நக்தல் என்று பெயர் வைத்து விட்டார். எனவே பாருங்க, எனவே நினைத்த பிரகாரம் பெயரை வைத்து அங்கு தவறு ஏற்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் இப்பொழுது கூட நாம் எங்களுடைய பிள்ளைகளுக்கு பெயர்களை சூட்டியிருக்கின்றோம், வைத்திருக்கின்றோம். அந்த பெயர்கள் பிழையாக இருந்தால், கருத்து தவறானதாக இருந்தால் நாம் என்ன செய்யலாம், அந்த பெயர்களை மாற்றிக்கொள்ளலாம். அதில் எந்த தப்பும் கிடையாது. நமக்கு தெரியும், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றார்கள். ஏற்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்டார்கள், என்ன உமது பெயர் என்ன, உமது பெயர் என்ன என்று கேட்ட பொழுது அப்து ஷம்சின், அன்றைய காலத்தில் சூரியனையும் சந்திரனையும் வணங்கக்கூடிய மக்கள் இருந்தார்கள். அப்துல்லாஹ் என்று சொல்வது போன்று, அல்லாஹ்வின் அடியான் என்று சொல்வது போன்று அப்து ஷம்சின், சூரியனின் அடியான் என்று பெயர் சூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெயரை மாற்றி அவருக்கு என்ன பெயர் வைத்தார்னு சொல்லுங்க பாப்போம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெயரை மாற்றி வேறு ஒரு பெயரை சூட்டினார்கள். அந்த பெயர் என்னவென்று உங்களிடத்தில் நாம் கேட்கின்றோம். அந்த பெயர் என்ன, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு சூட்டப்பட்ட பெயர் என்ன? மாஷா அல்லாஹ், அப்துர் ரஹ்மான் என்பதே அவர்களின் பெயர். அப்துர் ரஹ்மான் என்பதே அவர்களின் பெயர். எனவே இதில் நாம இரண்டு விடயங்களை இந்த செய்தியில நாம பார்க்கலாம். ஒன்று,
ஒருவருடைய பெயர் மோசமாக இருந்தால் பிறகு அந்த பெயரை நாம் நல்ல பெயராக மாற்றிக்கொள்ளலாம் என்ற செய்தி விளங்குகிறது. அதே போன்று இஸ்லாத்துக்கு வரக்கூடிய ஒருவருடைய பெயர் நல்லதாக இருந்தால் அந்த பெயரை நாம் விட்டுவிடலாம். அதுவும் மோசமாக இருந்தால் அந்த பெயரை என்ன செய்யலாம், மாற்றி நல்ல கருத்துள்ள பெயர்களை வைக்கலாம் என்று இந்த செய்தி நமக்கு சொல்லுகிறது. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பெயர்களில் மிகவும் சிறந்த என்ன அப்துல்லாஹ், அப்துல் ரஹ்மான் என்று சொன்னார்கள். ஆனால் எங்களுக்கு மத்தியில் எல்லாருடைய பிள்ளைகளுக்கும் அப்துல்லா, அப்துல் ரஹ்மான் என்று வைத்து அப்படி அந்த பிள்ளைகளை கூப்பிடுவதில், அழைப்பதில் எங்களுக்கு என்ன குழப்பங்கள் ஏற்படும் என்றிருந்தால் நாம் என்ன செய்யலாம், அழகான வேறு பெயர்களை வைக்கலாம். அது எந்த விதமான தப்பும் கிடையாது. சஹாபாக்கள்ல நிறைய பேருக்கு என்ன வேறு பெயர்களும் இருந்தது. நபி அவர்கள் மாற்றி அமைக்கவும் இல்லை. ஆனால் அப்துல்லா என்ற பெயர் பெயருடைய சஹாபாக்கள் சுமார் 300 பெயர்கள் மற்ற இருந்தார்கள். எப்படி அப்துல்லா என்ற பெயர்களை கொண்ட சஹாபாக்கள் சுமார் 300 பேர்கள் இருந்தார்கள். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லா, அப்துல் ரஹ்மான் என்ற பெயர்களை நல்ல பெயர்கள் என்று சொன்னாலும் மற்ற பெயர்களும் கூட நபி அவர்கள் சொல்லி தருகின்றார்கள். ஹாரிஸ், ஹம்மாம் என்றெல்லாம் வைக்கலாம் என்று சொல்லுகின்றார்கள். எனவே கருத்து தவறில்லாத நல்ல பெயர்களை நாம் வைக்கலாம். எனவே அப்துல்லா என்ற அந்த வார்த்தையை மாத்திரம் நாம் சேர்ப்பதாக இருந்தால் அல்லாஹ்வுடன் மாத்திரம்தான் சேர்க்க வேண்டும். அப்படி அல்லாமல் அடியார்களுடைய பெயர்களுடன் சேர்த்து அது சொல்லப்படுமாக இருந்தால் அது கூடாது, இணையாக மாறிவிடும். உதாரணத்துக்கு அப்து அலி, அலியுடைய அப்து, அப்துர் ரசூல், ரசூலுடைய அப்து என்றெல்லாம் பெயர் சூட்டி இருந்தால் அதெல்லாம் என்ன தப்பான பெயர்கள். அந்த பெயர்களை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் பிள்ளைகள் பெரிய வயதை அடைந்ததன் பின்னால் அந்த பெயர் கருத்து தப்பானதாக இருந்தால் பிறகு அவர்கள் தாய் தந்தையர்களை திட்ட ஆரம்பிப்பார்கள். அதனால் பெற்றோர்களை பொறுத்தவரையில் பெயர்கள் வைக்கின்ற பொழுது நமது பிள்ளைகளுக்கு அழகான பெயர்களை வைக்க வேண்டும் என்பதை நாம் இந்த செய்தியிலிருந்து விளங்கிக் கொள்கின்றோம். அடுத்து எங்களுடைய இந்த பாடத்தின் 4வது பகுதி என்னவென்று சொன்னால் அல் ஹிதான். ஹத்னா என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதே போன்று சுன்னத்து என்று சொல்லுவார்கள். நடைமுறையில் என்ன சுன்னத்து வைக்கலையா உங்களுடைய பிள்ளைக்கு என்று கேட்பார்கள். எனவே ஹத்னா அது அரபு சொல். இது சுன்னத் என்பது நடைமுறையில் அதுக்காக வேண்டி வைக்கப்பட்ட ஒரு பெயர். எனவே மக்களுக்கு மத்தியில் அறிமுகமாக உள்ள ஒரு சொல் தான் என்ன சுன்னத்து வைக்கலையா என்று கேட்பது. அது தப்பு கிடையாது, மக்கள் வச்ச பெயர். எனவே இதில் இந்த ஹத்னாவை சுன்னத்தை நாம இரண்டாக வகுக்கலாம். அதுக்கு ஹிதான் என்று போடுங்க, ஹிதான். எனவே ஹத்னாவை நாம் என்ன செய்யலாம், ஆண்களுக்கு, அதாவது ஆண் பிள்ளைகளுக்கு, பெண் பிள்ளைகளுக்கு என்று இரண்டாக நாம் வகுக்கலாம். ஆண் பிள்ளைகளுக்கு ஹிதான் செய்வது, சுன்னத்து வைப்பது, பெண் பிள்ளைகளுக்கு ஹிதான் சுன்னத்து வைப்பது என்று இரண்டாக நாம் வகுக்கலாம். அந்த அடிப்படையில் நாம் முதலாவதாக வருவோம். ஆண் பிள்ளைகளுக்கு இந்த ஹத்னா வைப்பது, சுன்னத்து வைப்பது. இதுல அறிஞர்கள் ஆண் பிள்ளைகளுக்கு சுன்னத்து ஹத்னா வைப்பது என்ன இஸ்லாத்தில் உள்ள ஒரு விடயம். அந்த விடயம் வாஜிபா சுன்னத்தா என்ற கருத்து வேறுபாடுதான் அறிஞர்களுக்கு மத்தியில் இருக்கிறது. எப்படி ஹத்னா வைப்பது ஆண் பிள்ளைகளுக்கு வாஜிபா சுன்னத்தா என்ற கருத்து மட்டும்தான் இருக்கிறது. எனவே ஹத்னா வைக்க வேண்டும் என்பதில் யாருக்கும் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அவ்வாறு செய்வது வாஜிபா அல்லது சுன்னத்தா என்ற 2 கருத்துக்கள் இருக்கின்றன. அதில் ஒரு கருத்து சொல்லுகிறது வாஜிபண்டு, இன்னும் ஒரு கருத்து சொல்லுகிறது என்ன சுன்னத்து என்பது. அதற்கான ஆதாரங்களை நாம் பார்ப்போம். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், 5 காரியங்கள் ஹம்சுன் மினல் ஃபித்ரா,
5 விடயங்கள் என்ன? ஃபித்ராவில் நின்றும் உள்ளது. அப்படி என்று சொன்னால் சுன்னாவில் நின்றும் உள்ளது. அதில் ஒன்று என்ன? ஒன்று அல் ஹிதான், என்னது? சுன்னத்து வைப்பது, ஹத்னா செய்வது. இரண்டாவது மறைமுகமான இடங்களில் இருக்கக்கூடிய முடிகளை அகற்றுவது. மூன்றாவது மீசையை கத்தரித்தல். நான்காவது நகங்களை வெட்டுதல். ஐந்தாவது கமக்கட்டு முடிகளை நீக்குவது. இவ்வாறாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது நபிமார்களுடைய சுன்னத்துக்களில் நின்றும் உள்ள விடயங்கள் என்று சொல்லி 5 காரியங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். 5 காரியங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அதே போன்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி, ஏற்கனவே சொன்ன ஹதீஸ், புகாரி ஹதீஸ் இலக்கம் எழுதப்படவில்லை, இன்ஷா அல்லாஹ் சொல்லுவோம். இரண்டாவது ஹதீஸ், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய 80வது வயதில் விருத்த சேதனம் செய்தார்கள், ஹத்னா செய்தார்கள், சுன்னத்து வைத்தார்கள் என்ற செய்தி புகாரியில் இடம்பெற்றிருக்கிறது. ஹதீஸ் இலக்கம் 3356. எனவே இந்த ஹதீஸில் இரண்டிலும் நாம் பார்க்கின்றோம், ஹத்னா என்ற செய்தி இடம்பெற்றிருக்கிறது. எனவே ஆண்களுக்கு ஹத்னா வைக்க வேண்டும் என்பது இந்த 2 ஹதீஸ்களும் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அதில் ஒன்று பொதுவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவது ஹதீஸில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய 80வது வயதில் கூட ஹத்னா செய்திருக்கின்றார்கள் என்ற செய்தி இடம்பெற்றிருக்கிறது. எனவே நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், 5 விடயங்கள் ஃபித்ராவில் நின்றும் உள்ளது. எனவே ஃபித்ரா என்று சொன்னால் அதற்கு பலவிதமான கருத்துக்கள் இருக்கின்றன. அதில் ஒன்று சுன்னா என்ற கருத்து, அதில் ஒன்று வழிமுறை என்ற கருத்து. அதனால் தான் நாம் இப்பொழுது சொன்ன 5 காரியங்களையும் சொல்லுகின்ற பொழுது எவ்வாறு சொன்னோம்? நபிமார்களின் வழிமுறைகளில் நின்று உள்ள விஷயங்கள், நபிமார்களின் வழிமுறைகளில் நின்றும் உள்ள விஷயங்கள் மொத்தம் 5 என்று நாம் சொன்னோம். எனவே ஃபித்ரா என்று சொன்னால் இந்த இடத்துல என்ன? சுன்னா என்ற கருத்து. அதே போன்று ஃபித்ரா என்று சொன்னால் இஸ்லாம் என்ற கருத்தும் இருக்கிறது. ஃபித்ரா என்று சொன்னால் இஸ்லாம் என்ற கருத்தும் இருக்கிறது. அதில் ஒன்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி புகாரியில் இடம்பெற்றிருக்கிறது. ஹதீஸ் இலக்கம் 1358. அந்த ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா, எல்லா பிள்ளைகளும் இஸ்லாத்தில் தான் பிறக்கின்றன. இன்னைக்கு ஃபித்ரா என்பதற்கு என்ன அர்த்தம்? இஸ்லாம். இல்லா அன்ன அபவைஹி யுஹவ்விதானிஹி அவ் யுனஸ்ஸிரானிஹி அவ் யுமஜ்ஜிஸானிஹி, பெற்றோர்கள் தான் அந்த பிள்ளைகளை யகூதிகளாகவும் நசாராக்களாகவும் நெருப்பு வணங்கிகளாகவும் மாற்றுகின்றார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். எனவே இந்த இடத்துல ஃபித்ரா என்ற அந்த சொல்லுக்குரிய கருத்து என்னவென்று சொன்னால், மீனிங் மார்க்கம் என்ற பொருள். மூன்றாவது கருத்து என்ன? இந்த ஃபித்ரா என்பதற்கு கருத்து இயற்கையாக உள்ள பண்பு என்று நாம் சொல்லலாம். அதற்கும் ஹதீஸில் ஆதாரம் இருக்கிறது. என்ன ஆதாரம் என்று சொன்னால், நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மக்காவிலிருந்து பைத்துல் முக்கத்தஸுக்கு கூட்டிச் சென்று அங்கு போன பொழுது நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைத்துல் முகத்தஸ் பள்ளியில் 2 ரகாத்து தொழுதார்கள். தொழுதுவிட்டு வருகின்ற பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு பாத்திரத்தில் பாலையும் இன்னும் ஒரு பாத்திரத்தில் மதுவையும்
சாராயத்தையும் எடுத்துக்கொண்டு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்பொழுது நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 2 பாத்திரங்களிலும் எதில் பால் இருந்ததோ அந்த பாத்திரத்தை நபி அவர்கள் என்ன செய்தார்கள்? தேர்ந்தெடுத்தார்கள். அப்பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னார்கள், இஹ்தர்தல் ஃபித்ரா, இஹ்தர்தல் ஃபித்ரா, இயற்கை பண்பை நீ தெரிவு செய்து கொண்டாய் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னார்கள். இந்த ஹதீஸிலே இஹ்தர்தல் ஃபித்ரா, இந்த இடத்துல ஃபித்ரானா என்ன? இயற்கை பண்பு. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா மனிதர்களிடத்தில் இயற்கை பண்பு என்பது என்ன? நல்ல பண்புகளை இயற்கையாகவே அல்லாஹ் வைத்திருக்கின்றான். மனிதனிடத்தில் நல்ல பண்புகள் என்பது இயற்கையாக உள்ள பண்புகள். இந்த தீய பண்புகள், கெட்ட பண்புகள் சூழல்கள் மூலமாக, மற்றவர்களிடம் பழகுவதன் மூலமாக ஏற்படக்கூடியது. எனவே இயற்கையிலே மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய பண்புகள் என்னது? நல்ல பண்புகள். அதனால் தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்லுகின்றார்கள், என்ன? இயற்கை பண்பை தெரிவு செய்து விட்டாய். இயற்கை பண்பு என்ன? நல்ல பண்பு. எனவே மதுபானம் கூடாதது, அதாவது பால் வந்து என்ன? ஹலாலானது. எனவே அதை எடுத்த பொழுது நபி அவர்கள் அவ்வாறு சொன்னார்கள். எனவே இதில் நாம் இன்னும் ஒரு செய்தியை பார்க்கலாம். அதாவது அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சோதிப்பதற்காக மலக்குமார்கள் மூலமாக சில தடையான விஷயங்களையும் செய்ய வைப்பான், தடையான காரியங்களையும் செய்ய வைப்பான். எதற்காக வேண்டி? சோதனைக்காக வேண்டி. பாருங்கள், இந்த ஹதீஸ் முஸ்லிமிலே இடம்பெற்றிருக்கிறது. ஹதீஸ் இலக்கம் 162. ஹதீஸ் இலக்கம் 162. இந்த ஹதீஸில் நிச்சயமாக மதுபானம் என்பது என்ன? ஹராமானது. மதுபானம் என்பது ஹராமானது. பால் ஹலாலானது. ஆனால் யார் கொண்டு வந்து கொடுக்கிறார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். எனவே தடுக்கப்பட்ட ஒரு காரியம்தான். இருந்தாலும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா மலக்குமார்களை கொண்டு என்ன செய்வான்? சோதிப்பான். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கின்ற பொழுது அவர்கள் பாலை தெரிவு செய்தார்கள். அப்பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்லுகின்றார்கள்? இயற்கை பண்பை தெரிவு செய்து விட்டார் என்று சொல்லுகின்றார்கள். ஏன்? மதுபானம் கூடாது என்ற காரணத்தினால் தான் என்ன செய்கின்றார்கள்? அவ்வாறு சொன்னார்கள். இப்படி சொன்ன உடனே சிலர் சொல்லலாம், இல்லை இல்லை, அது சுவர்க்கத்தில் உள்ள மதுபானம் என்று கூட சொல்லலாம். ஏன்? நபி அவர்கள் விண்வெளி போனார்களா இல்லையா? ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை பற்றி சொல்லுகின்ற பொழுது பைத்துல் முகத்தஸில் வைத்து நடந்ததாக சொல்லுகின்றார்கள். எனவே பூமியில தான், வானத்தில் அல்ல. வானத்தில் நடந்திருந்தா நாம சொல்லலாம், என்ன அது இந்த சுவர்க்கத்தில் உள்ள மதுபானத்தான் கொடுத்திருப்பாங்கன்னு சொல்லலாம். எனவே இந்த ஹதீஸின் மூலமாக நாம் ஒன்றை வழங்குகின்றோம். மலக்குமார்களை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா சோதனைக்காக வேண்டி தடுக்கப்பட்ட காரியத்தை செய்ய சொல்லி சொல்லுவான் என்பதை நாம் புரிந்து கொள்கின்றோம். எனவே நாம் வருவோம். ஃபித்ரா என்று சொன்னால் என்ன? இவ்வாறு ஒன்று வந்து சுன்னத் என்ற கருத்து இருக்கிறது, இரண்டாவது மார்க்கம் என்ற கருத்து இருக்கிறது, மூன்றாவது இயற்கை என்ற பண்பு, இயற்கை பண்பு என்ற கருத்தும் இருக்கிறது என்பதை நாம் பார்த்தோம். எனவே அறிஞர்களில் 2 கூற்று இருப்பதாக நாம் சொன்னோம். ஒன்று என்ன? சுன்னத்து வைப்பது என்ன? வாஜிபு. இன்னும் ஒரு கருத்து சுன்னத்து என்று நாம் சொன்னோம் ஆண்களுக்கு. பெண்களுக்கு நாம் அடுத்ததாக வருவோம், பெண் பிள்ளைகளுக்கு. எனவே இதில் வாஜிப் என்று சொன்னவர்கள் அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஏன் நாம் வாஜிப் என்று சொன்னோம் என்று சொன்னால், அதில் ஒரு விஷயம், நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கட்டளை வந்திருக்கிறது, நபி அவர்களின் கட்டளை வந்திருக்கிறது, அதனால் நாம் அதனை வாஜிப் என்று சொன்னோம் என்று சொல்கிறார்கள். இரண்டாவது கருத்து, அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து, ஒரு பிள்ளையுடைய மறைவான இடத்தை யாரும் பார்க்கக்கூடாது, ஆனால் சுன்னத்து வைக்கக்கூடியவர் என்ன செய்யலாம்? பார்க்கலாம். அவ்வாறு பார்க்கலாம் என்று அனுமதி இருந்தால் அது கட்டாயமான முக்கியமான ஒரு விடயமாக இருந்தால் தான் அப்படி அனுமதி வழங்கப்படும். அந்த அடிப்படையில் ஹத்னா செய்வது வாஜிபு என்று சொல்லுகின்றார்கள். அதே சந்தர்ப்பத்தில் ஒருவர் தன்னுடைய மறைவான இடத்தை யாருக்கும் காட்டக்கூடாது. முதல் சொன்னது பார்க்கக்கூடாது, இன்னொருவர் பார்க்கக்கூடாது. இப்ப சொல்வது என்ன?
காட்டக்கூடாது. ஆனால் ஹத்னா செய்யப்படுபவர் தன்னுடைய மறைவான இடத்தை ஹத்னா செய்யக்கூடியவருக்கு காட்டலாம். காட்டலாமா இல்லையா? காட்டலாம். எனவே அவ்வாறு காட்டலாம் என்று இருந்தால் அது ஒரு கட்டாயமான விடயமாக இருந்தால் தான் அவ்வாறு காட்டலாம் என்று வரலாமே தவிர இல்லாட்டி மறைவான இடத்தை காட்டக்கூடாது. எனவே வாஜிப் என்ற காரணத்தினால் தான் என்ன அது அங்கே சொல்லப்படுகிறது என்று சொல்லுகிறார்கள். இது மூன்றாவது கருத்து. நான்காவது ஆதாரம், அவர்கள் சொல்லக்கூடிய ஆதாரம், அதாவது உடலில் இருக்கக்கூடிய எந்த ஒரு உறுப்பையும், உடலில் இருக்கக்கூடிய எந்த ஒரு உறுப்பையும் வணக்கம் என்ற அடிப்படையில் வெட்டக்கூடாது, ஹராம். அல்லாவுக்காக என் கையை வெட்டி போடுறேன், அல்லாவுக்காக என் காலை வெட்டி போடுறேன், அல்லாவுக்காக என் மூக்கை வெட்டி போடுறேன் என்றெல்லாம் என்ன செய்ய முடியாது, யாரும் சொல்லவும் முடியாது, நேர்ச்சை வைக்கவும் முடியாது. எனவே இந்த இடத்துல உறுப்புல ஒரு சின்ன ஒரு பகுதி வெட்டப்படுகிறது, உறுப்புல ஒரு பகுதி வெட்டப்படுகிறது. அவ்வாறு வெட்டப்படுவதாக இருந்தால் அது கட்டாயமான ஒரு காரியத்துக்கு தான் வெட்டப்படுமே தவிர சுன்னத்தான காரியத்துக்கு வெட்டப்பட மாட்டாது என்றும் சொல்லுகின்றார்கள். இது நான்காவது அவர்களுடைய ஆதாரம். ஐந்தாவது ஆதாரம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஒருவருடைய உடலில் நாம் நோவினையை ஏற்படுத்த முடியாது. ஒருவருடைய உடலில் நாம் நோவினையை ஏற்படுத்துவது இஸ்லாம் தடை செய்திருக்கிறது. அப்படி இருக்கின்ற பொழுது நாம் நோவினை செய்யக்கூடாது. எனவே ஹத்னா செய்வதன் மூலமாக நோவினை ஏற்படுகிறது. எனவே அவ்வாறு நோவினை ஏற்பட்டும் கூட அது செய்யப்படுவதாக இருந்தால் அது கட்டாய கடமை. எனவே ஒருவரை நாம் நோவினை செய்வதாக இருந்தால் பல காரணங்களுக்காக வேண்டி செய்யலாம். ஒன்று, அவருக்கு அதில் ஏதாவது இலாபம், பிரயோசனம், பயன் இருக்கிறது என்று கருதினால் செய்யலாம். அதில் ஒன்றுதான் வைத்தியர், டாக்டர் சொல்லுகிறார் உங்களுக்கு ஆபரேஷன் பண்ண வேண்டும் என்று. ஆபரேஷன் பண்ணு என்று சொன்னால் ஜின் ஆபரேஷன் பண்ண முடியாது, ஜின் ஆபரேஷன் பண்ண முடியாது. எந்த இடத்துலையாவது வெட்டு நடக்கவே வேணும். அவ்வாறு வெட்டுகின்ற பொழுது நிச்சயமாக அவருடைய உடலில் என்ன செய்யும், நோவினை ஏற்படும். ஆனால் நாம் பொருந்திக் கொள்கிறோம். காரணம் என்ன, அவருக்கு அதனால் என்ன ஃபாய்தா இருக்கிறது, பிரயோசனம் இருக்கிறது. எங்களது பிள்ளைகளை கொண்டு போய் பிள்ளை கத்த நாம ஊசியை போடுகிறோம், இன்ஜெக்ஷன் போடுகிறோம். ஆனால் ஏன் போடுகிறோம், பிள்ளைக்கு பயன் இருக்கிறது என்ற காரணத்தினால. அதே போன்று இஸ்லாத்தின் கடமைகளை நிறைவேற்றுவதற்காகவும் என்ன செய்யலாம், உறுப்புகளை வெட்டலாம். உதாரணத்துக்கு ஒருவர் களவெடுத்திருந்தார் என்று சொன்னால் அந்த தண்டனை நிறைவேற்றுவதற்காக வேண்டி என்ன அவருடைய கையை வெட்டலாம். எனவே இந்த காரியங்களுக்காகவே தவிர இஸ்லாத்தை பொறுத்தவரையில் ஒருவருடைய உடலில் காயத்தை, நோவினையை ஏற்படுத்த முடியாது. எனவே சுன்னத்து வைக்கின்ற பொழுது நோவினை ஏற்படுகிறது. எனவே அப்படி இருந்தும் அது செய்ய வேண்டுமாக இருந்தால் அது கட்டாய கடமை என்ற காரணத்தினால் தான் அது செய்யப்படுகிறது என்று அவர்கள் சொல்லுகின்றார்கள். அவர்கள் சொல்லக்கூடிய கூற்று என்ன வலுவான கூற்றாக இருக்கிறது. எனவே இப்பொழுது நாம் பார்த்தது ஆண்களுக்கு, ஆண் பிள்ளைகளுக்கு என்ன ஹத்னா செய்யலாமா, சுன்னத்து வைக்கலாமா என்று கேட்டால் வைக்கலாம் என்பதில் யாருக்கும் எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது. என்ன கருத்து வேறுபாடு, சுன்னத்தா வாஜிபா என்ற கருத்து மாத்திரம்தான் வித்தியாசம் அந்த இடத்துல. அடுத்ததாக நாம் வருவோம் பெண் பிள்ளைகளுக்கு. பெண் பிள்ளைகளுக்கு ஹத்னா செய்யலாமா கூடாதா, பெண் பிள்ளைகளுக்கு ஹத்னா செய்வது கூடுமா கூடாதா என்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால், குர்ஆனை பொறுத்தவரையில் குர்ஆனில் ஆண் பிள்ளைகளுடைய ஹத்னா பற்றியும் கூறப்படவில்லை, பெண் பிள்ளைகளின் ஹத்னா பற்றியும் கூறப்படவில்லை, சுன்னத்து பற்றியும் கூறப்படவில்லை. வேறு வேறு வசனங்களை வைத்து ஆண்களுக்கு ஆதாரம் எடுக்கின்றார்கள். இருந்தால் நேரடியாக ஹிதான், ஹத்தன் என்ற வார்த்தை என்ன குர்ஆனில் இடம்பெறவில்லை. இஸ்லாத்துக்கு முந்தி வந்த வேதங்களாகிய தௌராத், இஞ்சில், அந்த வேதங்களையும் நீங்கள் பார்த்தால் அந்த வேதங்களிலும் ஆண் பிள்ளைகளுக்கு ஹத்னா செய்வது பற்றி தான் கூறப்பட்டிருக்கிறது. பெண் பிள்ளைகள் சம்பந்தமாக எந்த செய்தியும் அவர்களுடைய வேதத்திலும் கூறப்படவில்லை, அவர்களுடைய வேதத்திலும் கூறப்படவில்லை. அப்படி இருக்கின்ற பொழுது இஸ்லாத்தின் பார்வையில் பெண் பிள்ளைகளுக்கு ஹத்னா செய்வதன் சட்டம் என்ன, இஸ்லாத்தின் பார்வையில் பெண் பிள்ளைகளுக்கு ஹத்னா செய்வதன் சட்டம் என்னவென்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால் இரண்டு கருத்துக்கள் இருக்கின்றன. அதில் ஒரு கருத்து சொல்லுகிறது என்ன, பெண் பிள்ளைகளுக்கு ஹத்னா கிடையாது.
இன்னும் ஒரு கருத்து சொல்லுகிறது, பெண் பிள்ளைகளுக்கு ஹத்னா செய்யலாம், சுன்னத் என்று சொல்லுகிறது, வாஜிப் இல்ல, என்ன சுன்னத் என்று ஒரு கருத்து சொல்லுகிறது. இப்பொழுது நாம் சுன்னத்து செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்களுடைய கூற்றை, ஆதாரங்களை நாம் முதலில் பார்த்துவிட்டு அது சரியான ஆதாரங்களா இல்லையா, எதிர்த்தரப்பினர்கள் கூடாது அதாவது இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் என்ன ஆதாரத்தை முன்வைக்கின்றார்கள் என்ற செய்திகளை நாம் இப்பொழுது பார்ப்போம். எனவே முதலாவது சுன்னத்து என்று சொல்லக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய ஆதாரங்கள் என்ன என்று பார்த்தோம் என்று சொன்னால், அபூ தாவூத் என்ற நூலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி ஹதீஸ் இலக்கம் 5271 5271. இந்த ஹதீஸ் அபூ தாவூத், தபரானி, பைஹகி, ஹாக்கிம் போன்ற நூட்களில் இடம்பெற்றிருக்கிறது. இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. என்ன ஹதீஸ்? மதீனாவில் ஒரு பெண்மணி இருந்தா, உம்மு அத்தியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி, மதீனாவில் ஒரு பெண்மணி இருந்தா, அந்த பெண்மணி என்ன செய்வா? பெண் பிள்ளைகளுக்கு என்ன செய்வா? சுன்னத்து எடுக்கக்கூடிய பெண்ணாக இருந்தார், ஹத்னா செய்யக்கூடிய பெண்ணாக இருந்தார். அந்த பெண்ணுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில உபதேசங்களை செய்கின்றார்கள். அதில் ஒன்று சொல்லுகின்றார்கள், என்ன? அஷிம்மி வலா துன்ஹிகி, அஷிம்மி வலா துன்ஹிகி. அவ்வாறு ஹத்னா செய்தால் சிறிய பகுதியை எடுத்து விடுங்கள். வலா துன்ஹிகி, அதை அடியோடு என்ன செய்ய வேண்டாம், வெட்டிவிட வேண்டாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். காரணம், அது பெண்ணுக்கு நல்லதாகவும் கணவனுக்கு விருப்பத்துக்குரியதாகவும் இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்ற செய்தி அபூ தாவூத், தபரானி, பைஹகி, ஹாக்கிம் போன்ற நூட்களில் இடம்பெற்றிருக்கிறது. இது ஒரு செய்தி. என்ன? மதீனாவில் சின்ன பெண் பிள்ளைகளுக்கு ஹத்னா செய்து கொண்டிருந்த அந்த பெண்ணை பார்த்து நபி அவர்கள் முக்கியமான 2 செய்தி சொல்லுகிறார்கள். ஒன்று, நீங்கள் அவ்வாறு செய்கின்ற பொழுது சிறிய பகுதியை எடுங்கள் என்று சொல்லுகிறார்கள். இரண்டாவது சொல்லுகிறார்கள் என்ன? அடியோடு நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், பெரும் பகுதியை வெட்ட வேண்டாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். இது ஒரு ஹதீஸ். இந்த ஹதீஸுடைய நிலைப்பாடு என்னவென்று நாம் என்ன செய்வோம், பிறகு பார்ப்போம். இரண்டாவது ஹதீஸ், உசாமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி அஹ்மத் என்ற நூலில் இடம்பெற்றிருக்கிறது. ஹதீஸ் இலக்கம் 20719. இந்த ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்